திருப்பணிகளுக்கு கொடுன்னு ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15, 16. உன் ஆத்துமா பாவ நிவாரண வழியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவன் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும், நீ தரித்திரன் ஆனாலும் அரசேக்கலுக்கு குறையாமலும் ஒரு காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியனிடத்தில் கொடு, அதை அவன் தேவனுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு ஞாபக குறியாக இருக்கட்டும். கட்டளை, உடன்படிக்கை யார் பின்பற்றுவது? இதெல்லாம் அந்த எதிர்கள் கேட்கிறவங்களுக்கு புரியாது. எபிரேயர் 5:1 புதிய ஏற்பாடு. உன் பாவங்களுக்கு தக்கதாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். இதற்கென்றே ஊழியக்காரன் தேவ காரியங்களை செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். பிடிச்சம்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. வேத வசனத்தை நான் விதைச்சிருக்கிறேன். நாய் தான் திருந்தாது, நீங்கள் எல்லாம் திருந்துவீங்க. அவர் என்ன சொல்றாரு? பன்றி திருந்துமா? திருந்தாது. பண்டிகைக்கு சட்டை போட முடியுமா? குரங்கு கூட சட்டை போட்டு கொடுக்கலாம். பண்டிகை போட முடியுமா? அது மறுபடியும் என்ன செய்யும்? சகதியில் புரளும். பன்றியை கழுவி நட்டுக்கட்டையில் வச்சாலும் அது கிடக்கும் குப்பை குழியில். நாயை கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அது நடு வீட்டில் தான் பெட்ரூம் போயிட்டு வரும் இல்லையா? இதுதானே சத்தியம். யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க? நாய் மேலேயும் பன்றி மேலேயும். அம்மா அப்புறம் மேலே வைக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களுக்கு விதைக்காத. விதைச்சா உனக்கே எதிராக வந்து விடும்னு ஆண்டவர் எச்சரிப்பை சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் நல்முத்துக்களை பன்றிகளுக்கு கொடாதிருப்பீர்களாக. அது தானும் தின்னாது, அது உருட்டி விளையாடி விளையாடி கடைசியில் ஒன்றையே பீறி போட்டுருணும். அடுத்து என்ன சொல்கிறாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும். மனந்திருந்தி கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவானாலும் கொடுக்கப்படும். தேடுங்கள், என்னை காண்பீர்கள். கர்த்தரை தேடுங்க. தேட தேட அவர் கிடைப்பார். அது ஒரு பொக்கிஷம். தேட தேட கிடைப்பார். கிணறு வெட்ட வெட்ட தண்ணி வரும். அதே மாதிரி தான் அவரை தேட தேட அவருடைய வழிநடத்தல், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய சுவிசேஷம், அவருடைய ரட்சிப்பு, தரிசனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிரும். விசுவாசத்தோட கேட்டால் என்ன வேணும் கொடுப்பார். தட்டுங்கள் திறக்கப்படும். நீ தட்டி பாரு. பாரு, திறக்காம இருந்தால் என்ன கேளு. எழும்பி நில்லுங்க. உற்சாகமாக கையை தட்டி. ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றும் என்றும் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா நாளும் நடத்தி ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை ஆண்டவர் விசேஷித்தபடியாக நமக்கு தருவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் எந்நாளும் எப்பொழுதும் உண்டாகட்டும். சகல ஐஸ்வர்ய சம்பத்தும் உங்களுக்கு இந்த ஆண்டிலே உண்டாக கடவது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். நிச்சயமாக சாரிபாத்து விதவையினுடைய வறுமையை மாற்றின தேவன் நம்முடைய வறுமையை மாற்றப் போகிறார். உற்சாகமாக கையை தட்டி. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஆமென்.